நீ என்ன சொல்றியோ அது நடக்கும். நம்ம சொல்லாத வரைக்கும் அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். பிசாசு செஞ்சுட்டே இருப்பான். பிசாசுடைய காரியங்களை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அதிகாரம் இயேசுநாட்ட இல்லை, அதிகாரம் உன் வாயில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்க கூடாது ஒருத்தர் ஜெபம் பண்ண பிரதர் கேட்டது மாதிரி தெரியல, இன்னொருத்தர் போய் ஜெபம் பண்ண. இப்படிதான் நம்ம மக்கள் இருக்காங்க. இங்கே பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்து ஃபோன் போட்டு 4 பேர்ட்ட ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து. ஏன்னா அவங்களுக்கு கேட்கப்பட்டது மாதிரி உணர்வு இருக்காது. அப்படின்னா ஜெபத்துல உணர்வை சார்ந்து வாழுகிற கிடையாது, வசனத்தை சார்ந்து வாழ வேண்டும். சொல்றது எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல், ஆங்கிலத்தில் சொல்லுது ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர். அப்ப அந்த ஜெபத்திலே வித்தியாசமான வகைகள் இருக்கு. ஜெபத்திலே வித்தியாசமான வகைகள் இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு நான் சொன்னேன், ஸ்போர்ட்ஸ் போய் விளையாடும் போது அதில் ஃபுட்பால் இருக்கு, பேஸ்கெட் பால் இருக்கு, வாலிபால் இருக்கு, கிரிக்கெட் இருக்கு, பல ஸ்போர்ட்ஸினுடைய விளையாட்டுகள் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் இருக்கா? கிடையாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதன்படி விளையாண்டாதான் அது ரைட்டு, அதன்படி விளையாண்டாதான் ஜெயித்ததான் அர்த்தம். அதே போல தான் ஜபத்தில் எல்லா ஜபமும் ஒன்று கிடையாது, எல்லா ஜபமும் ஒன்று கிடையாது. கடைசியில் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இது வேணும், ஆண்டவரே எனக்கு அப்படி வேணும், ஆண்டவரே எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் செய்யுமா ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஜபம் கடைசி அவர் கோடு போட்டு முடிச்சிருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவரே உங்க சித்தமானால் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண போறீங்க, சுகம் இல்லாமல் இருக்காரு, ஜெபம் பண்ணிட்டீங்க, ஜெபம் பண்ணி முடித்து ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் சுகமாக்குமா ஆண்டவர் அப்படின்னா அது சரியா? சரியில்லாத ஜெபமா? சரி கிடையாது. அப்ப நீங்க எல்லாத்துக்கும் ஒரு கன்க்ளூஷனை கொடுத்துடக்கூடாது. ஒரு சாம்பார் மாதிரி எல்லாத்தையும் அள்ளி போட்டு எல்லாத்தையும் ஒன்று செஞ்சிடறது அது கிடையாது ஜெபம். ஆஸ்கிங் அண்ட் ரிசீவிங், கேட்டு பெற்றுக்கொள்கிற ஜெபம். இது பிரைமரியா கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க ஜெபம். ஆண்டவரிடத்திலே நாம் அதனால ஆண்டு சொல்ற மத்தேயு 7 கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நாம ஜெபித்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபத்தை வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. பல வகையான ஜெபங்கள் இருக்கு. கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபம். 2வது ஜெபம் பரிந்து பேசுகிற ஜெபம். பல வகைகள் இருக்கிறது. அதை அப்படியே வரிசையா ஒன்னொன்னா நான் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ண முடிஞ்சா நோட் பண்ணீங்க. அப்ப விசுவாச ஜெபம், ஃபெய்த், பிரேயர் ஆஃப் ஃபெய்த், ஒரு காரியத்தை விசுவாசித்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம். பெர்சிவியரன்ஸ், பிரேயர் ஆஃப் பெர்சிவியரன்ஸ், விடாப்பிடியாக தேவ சமூகத்திலே ஒரு காரியத்தை நினைப்பூட்டி அந்த காரியத்திற்காக ஜெபிப்பது இஸ் பிரேயர் ஆஃப் பெர்சிவியரன்ஸ். அப்ப பல வகையான ஜெபங்களை வேத வசனம் தொடர்ந்து நமக்கு போதிக்குது. அப்ப வேத வசனத்துல நாம் இங்க வேத வசனம் சொல்லுகிறது கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபத்துல, ஜெபம் என்று சொன்னால் பொதுவாக தேவனோடு இருக்கிற ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம், அதான் ஜெபம். அல்லேலூயா. ஏதோ ஜெப அறையில் உட்கார்ந்தாதான் ஜெபம் அப்படின்னு கிடையாது. ஒரு ஆவிக்குரியவன் இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணலையா பிரதர், ஐயோ பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா தப்பு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீ நிறைய பேர் அப்படி ஒரு இதை நம்ம ஆவிக்குரிய வட்டாரத்தில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆவிக்குரிய வட்டாரத்தில் பெரிய பெரிய தலைவர்கள், நீ காலையில் ஜெபம் பண்ணனா நீ பாவம் செஞ்சுட்ட, இல்லை நீ பாவம் காலையில் ஜெபிக்கலைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன் மேலே கோபம் இருக்க மாட்டார். என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா உண்மை அதுதாங்க. ஐயா இன்னைக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணல அதனால நான் பாவியா? கிடையாது. நீ எந்திரிச்ச உடனே நம்ம என்ன சொல்றோம், அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா ஆண்டவரை முதலிடமா வைக்க சொல்றோம். ஒருவேளை நீ தவறிட்ட அப்படின்னா நீ பாவம் செஞ்சுட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் அப்படி எண்ணங்களோடு இருக்கிறாங்க. ஐயோ இன்னைக்கு பூரா ஜெபிக்கல பிரதர், வேதம் வாசித்தீங்களா? ஆமா வேதம் வாசித்தேன். நீங்க வேதம் வாசித்தாலும் தேவனோடு உறவு கொள்றதான் அர்த்தம். அல்லேலூயா. God and his word are one. தேவனும் உங்களுடைய வார்த்தையும் ஒன்று. காலையில் எந்திரிச்சு நான் சில நேரம் ஜெபிக்க மாட்டேன், எந்திரிச்ச உடனே வேதம் வாசிக்கணும்னு தோணும். ஒரு 5 அதிகாரம் வாசிப்பேன், 10 அதிகாரம் வாசிப்பேன், அப்புறம் ஜெபம் பண்ணுவேன். அப்படின்னா தேவனோட உறவு கெட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நீங்க எப்பெல்லாம் அந்த வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் தேவனோடு உறவு கொள்கிறீர்கள், தேவனோடு உங்களோடு பேசுகிறார். நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணா மட்டும்தான் கர்த்தர் ஒன்றை கேட்கிறார் அப்படின்றது தவறான எண்ணம். நல்லா புரிந்து கொள்ளுங்க.
வேத வசனம் சொல்லுது பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 6:5. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரரை போல இருக்காத நீ ஜெபம் பண்ணும்போது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மாயக்காரரை யாரை பார்த்து சொல்றாரு? அன்றைக்கு இருந்த பரிசேய சதுசேயரை பார்த்து சொல்றாரு. மனுஷர் காணும்படியாக அவர் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவங்க என்ன விரும்புறாங்க? மனுஷர் காணணும், நான் ஜெபம் பண்றத மத்தவன் பார்க்கணும். எங்க தெருக்குல முக்குல அங்க நிக்கிறதுல. அவங்க யூதர்கள் அப்படிதான் ஜெபம் பண்ணாங்க அந்த காலத்துல. தெருவில் முக்கில் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. தெருக்கோடியில் நிற்பான், முக்கில் நிற்பான், மாடியில் நிற்பான். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ட்ரம்பட்லாம் வாசிச்சுட்டு இருப்பாங்க மாடியில் நின்று. அப்படின்னா என்னன்னா, தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் எக்காலம் ஊதிக்கிட்டு இருக்கிறான், கர்த்தர் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறான். சார் என்னவா பரிசுத்தவானியா, இவர் தான் ஏன் பரிசுத்தவான். இது வெளி வேடம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு மாய தோற்றம். அப்படி தேவன் விரும்பல. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்றியா, நல்லது. எப்படி ஜெபம் பண்ண? வேத வசனம் சொல்லுது, நீயோ ஜெபம் பண்ணும்போது, அடுத்த வசனம், உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு. அப்ப ஜெபம் பண்ணா ஒரு சீக்ரெட், ஒரு சேம்பர், ஒரு ரகசிய அறையில தேவனோடு நீ உறவாடுகிற ஒரு ஜெபத்தை இங்க தேவன் பேசுகிறார், ஆண்டவர் பேசுகிறார். அப்ப ஜெபம் என்பது உனக்கும் தேவனுக்கும் தெரிய நீ தேவனோடு உறவாடுகிற ஒரு காரியம். ஜெபம் என்பது ஒரு வெளிப்படையா வெளியே போய் மற்றவனுக்கு ஷோ பண்றதுக்காக அல்ல. அதான் அன்னைக்கு அவங்க விரும்புனாங்க. இன்னைக்கு சில பிரசங்கியார்களா இருக்கலாம், மற்ற மனிதர்களா இருக்கலாம், தான் இத்தனை பேர் ஜெபம் பண்ற தெரியுமா பிரதர், 21 நாள் உபவாசம் பிரதர், அப்படி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சில பேர் 21 நாளுக்கு போஸ்டே அடிச்சு ஓட்டுறாங்க. நீ உன் சபையில பண்ணிட்டு போ, உன் வீட்டில் பண்ண, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார், அதுக்கு பலன் இருக்கா? போஸ்ட் ஓட்டுறதுனால பலன் இருக்கா? இருக்கு. அவங்க அடைந்து தீர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டார் ஆண்டவரை. என்ன பிரதர் இப்படியுமா அப்படியுமா? ஆமா, நான் சொல்ல ஆண்டவரும் சொல்றார். 5ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்களேன், நீங்கள் ஜெப ஆலயங்களும் வீதிகளும் சந்தியில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தெரு மூக்கில் நின்று ஜெபம் பண்ணாலும் சரி, எங்க நின்று ஜெபம் பண்ணாலும் சரி, அவனுக்கு நான் பலன் கொடுத்துட்டேன்ப்பா, நீ அதை பத்தி உனக்கு அறிந்துக்கிறாத அப்படின்ட்டார் ஆண்டவர். அப்படின்னா அவனுக்கு பலன் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அதை விட ஒரு மேலான காரியமாக தான் கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்கிறார். நீ ஜெபம் பண்ணும்போது தனி அறையில போய் தேவனை நோக்கி தேடு. அந்தரங்கத்துல தேவன் பார்த்தது என்ன செய்யறார்? வெளியரங்கமா உனக்கு பலன் கொடுக்கிறார். ஒருவேளை உங்க வீட்டுல அந்தரங்க அறையே இல்லாம இருக்கலாம், ஒரு சின்ன அறை இருக்கிறதே 2-3 அறை, இதுல எப்படி நாங்க பண்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எந்த இடத்துல நீங்க தனிமையா உணர்றீங்களோ அந்த இடத்த நீங்க உங்க ஜெப நேரமா மாத்திருங்க. அல்லேலூயா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிய ஒரு உறவை ஏற்படுத்துகிறதான் ஜெபம். அல்லேலூயா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இன்னொரு காரியத்தை செய்ய வேணாம்னு சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க, 7ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யக்கூடாது? சும்மா சலன்னு பேசாத. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். இதெல்லாம் நான் சொல்லலைங்க, இயேசுநாதன் சொல்லியிருக்காரு. சில நேரம் ஜெபம் பண்ணும் என்ன சொல்றாங்க, வந்த கதை போன கதை உட்கார்ந்த கதை. ஆண்டவர் இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா சொல்றேன் ஆண்டவர். இப்படிலாம் ஜெபம் பண்ற ஆட்கள் இன்னைக்கு இருக்காங்க. உமக்கு கொஞ்சமா யோசித்து பாரு ஆண்டவரை, நல்லா யோசித்து பாருங்க ஆண்டவரை, இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு, ஜெபம் பண்ண கேளுங்க ஆண்டவரை. இப்படிலாம் ஆண்டவர்கிட்ட முரண்டு போட்டு சண்டை போட்டு இப்படிலாம் ஜெபம் பண்ற ஆட்கள் நம்ம தேசத்துல இருக்கிறதான் செய்யறாங்க. வேதவசனம் சொல்லுது, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், நீ இப்படிலாம் போட்டு அலப்பாத, உன் வாயின் வார்த்தைகள் தேவ சமூகத்திலே சுருக்கமா இருக்கட்டும், என்ன வேணுமோ அதை கேளு, டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவ்வளவுதான், ஆண்டவர் சிம்பிளா சொல்றாரு. உனக்கு என்ன வேணும், உனக்கு எதை கேட்கிற அதை ஆண்டவர்கிட்ட தெளிவா சொல்லுங்க, வீண் வார்த்தையை சொல்லாத. ஏன்னா நம்ம பார்க்கிற தேவன் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், உன்னதமான தேவன், வானத்துக்கு பூமிக்கு தேவன். நீங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே எடுப்பார் அவர். அல்லேலூயா.
எப்போ பேசினாலும் அவருக்கு பதில் உண்டு. நீங்க பேசுற நிமிஷமே பதில் வரும். அதுதான் தேவன். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் அவர் தாங்க. நீங்க நினைக்க கூடாது ஒருத்தர் ஜெபம் பண்ண பிரதர் கேட்டது மாதிரி தெரியல, இன்னொருத்தர் போய் ஜெபம் பண்ண. இப்படிதான் நம்ம மக்கள் இருக்காங்க. இங்கே பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்து ஃபோன் போட்டு 4 பேர்ட்ட ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து. ஏன்னா அவங்களுக்கு கேட்கப்பட்டது மாதிரி உணர்வு இருக்காது. அப்படின்னா ஜெபத்துல உணர்வை சார்ந்து வாழுகிற கிடையாது, வசனத்தை சார்ந்து வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நான் கேட்டிருக்கிறேன், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தேவ வார்த்தையின்படி மட்டும்தான் வேலை செய்கிறார். நல்லா புரியுதுங்களா? God is working through the word. தேவன் அவருடைய வார்த்தையின் ஊடாக தான் வேலை செய்கிறார் ஒழிய, எப்படி இந்த உலகத்துல சில பிரின்சிபிள்ஸ் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கூலுக்கு போனா சில பிரின்சிபிள் இருக்கு, காலேஜ் போனா ஒன்று இருக்கு, கோர்ட்டுக்கு போனா என்ன செய்யறான், அவனுடைய லாப்படி தான் வேலை செய்யறான். எல்லாமே ஒரு சட்ட திட்டங்கள். அதே போல பிதாவாகிய தேவனிடத்திலும் கர்த்தரிடத்திலும் போகும்போது இந்த வார்த்தை கொண்டு போனாதான் நமக்கு மரியாதை. அல்லேலூயா. பரலோகம் எதுக்கு செவி கொடுக்கிறது? இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. பரலோகம் உங்களுக்கு பதில் கொடுக்குது. ஒண்ணுதான், இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தின்படி எனக்கு செய்யுங்கன்னா நிச்சயமாக பதில் உண்டு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். வித்தவுட் சீசிங். ஒரு விசுவாசி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற ஒரு காரியத்தை வேத வசனம் போதிக்குது. என்ன பாச ஜெபம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீங்க இப்ப இடைவிடாம ஜெபம் பண்ணுங்கன்றீங்க அப்படின்னு நான் சொல்ல, ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லுது. ஒரு தேவ பிள்ளை உள்ளத்துல எப்போதுமே ஜெபிக்க கூடிய ஒருவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உள்ளத்துல எப்போதுமே ஏதோ ஒரு காரியம் நடந்துருச்சு, அதை பின்னாடி நான் விளக்கிட்டு போறேன் பாருங்க, ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா உடனே சொல்லி ஜெபிக்கணும். உடனே ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவர் இப்படி ஆயிடுச்சு, இதை நிறுத்துறேன், இதை பண்றேன் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு உறவு, ஒரு கம்யூனிகேஷன். ஜெபம் என்பது ஏதோ ஒரு அறையில் போய் உட்கார்ந்ததான் ஜெபம் இல்லை. ஆண்டவரோடு அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு உறவு கொள்ளுகிறதான் ஜெபம். அல்லேலூயா. a fellowship with Jesus. ஆண்டவரோட எப்படி பேசுறது? நீங்க எப்படி ஒரு ஃப்ரெண்ட்டை பேசுவீங்களோ அப்படி பேசாது. ஆண்டவர் எப்படி ஆயிப்போச்சு, இது ஆயிப்போச்சு, தப்பு கிடையாது, அது பேர் அலப்புறது கிடையாது. ஓப்பன் டு காட். தேவனிடத்துல திறந்த உள்ளத்தோடு நாம் பேசுகிறோம். அல்லேலூயா. திறந்த உள்ளத்தோடு சொல்றோம், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, என்ன செய்ய சொல்றீங்க எனக்கு? அதனாலதான் வேத வசனம் சொல்லுது, தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இஸ் a comforter. பரிசுத்த ஆவியானவர் யோவான் 16 சொல்லியது, அவர் உதவியாளராக இருக்கிறார், இஸ் a கவுன்சிலராக இருக்கிறார், அவர் நமக்கு அட்வொகேட்டாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்காரு? 7 விதமான குணாதிசயங்களோடு இருக்கிறார். உதவி செய்கிறவராக இருக்கிறாரா, நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறாரா, நம்மை தேற்றுகிற கம்ஃபர்டராக இருக்கிறாரா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பதிலாக நின்று ஒரு காரியத்தை செய்கிறவராக இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. நமக்காக பரிந்து பேசுகிறவர், இன்டர்செசராக இருக்கிறாரா? அப்ப கவுன்சிலர்னா நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி என்ன செய்கிறாரு? ஆலோசனை தருகிறார். நம்ம சூழ்நிலைகள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் மத்தியில, பிள்ளைகளுடைய காரியங்கள்ல, திருமண காரியங்கள்ல, எல்லா காரியங்களும் ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆலோசனை தருகிறார். அல்லேலூயா. நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய போறீங்க, அப்ப நீங்க தேவன்ட்ட நீங்க ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே என்ன செய்ய, இந்த காரியம் இப்படி செய்ய போறேன், செய்யலாமா வேண்டாமா, எனக்கு இது புரியல, நான் செய்யும்படி எனக்கு உறுதிப்படுத்துங்க. செய்யப்படுது என்ன செய்யுங்க? give me a confirmation. இதை செய்யலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல, என்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் எது மூலமானாலும் பேசுவார். ஒரு மனுஷன் மூலமா பேசலாம், ஒரு வார்த்தை மூலமா பேசலாம், ஒரு மிருகத்தின் மூலமா பேசலாம். ஆண்டவர் God can talk to you through anything. எதன் மூலமாகவோ. ஒரு சின்ன பிள்ளை சொல்லிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு வசனம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள, கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுவா? அப்ப நீங்க எதையும் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஆனா அது மூலமா கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கு. அல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இடைவிடாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். யோவான் 16 பாருங்க. John chapter 16 verse 23 and 24. யோவான் 16, 23, 24. John chapter 16, 23 பாருங்க. அந்நாளிலே
நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினால பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஆஸ்கிங் அண்ட் ரிசீவிங். நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வது. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்ல, நீ என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்லல. நான் இயேசு கூட இருக்கும்போது சீஷர்கள் அவங்ககிட்ட நேராக கேட்டாங்க, ஆண்டவரை இத்தனை பேருக்கு எப்படி ஆண்டவரை சாப்பாடு போடுறது? 20,000 பேர் இருக்கிறாங்க. இயேசு மலை பிரசங்கத்தை முடிக்கிறாரு. அப்படி முடிக்கும்போது ஆண்டவர் இவ்வளோ பேருக்கு, அப்போ நேரடியாக ஆண்டவர்கிட்ட தேவைகளை சொன்னார்கள். ஆனால் இயேசு தாங்க சொல்றாரு, நான் எங்கே போகிறேன்னா பரலோகத்துக்கு போக போகிறேன். அப்போ என் நாமத்தினாலே என்ன செய்யுங்க? பிதாவை நோக்கி நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். யார்? சீஷர்களை பார்த்து சொல்றாரு. என் நாளிலே? அவர் பரலோகத்துக்கு போன நாளிலே. அந்நாளிலே என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள். ஏன்னா நான் நேரம் உங்கள்ட்ட இருக்க மாட்டேன், என்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டீங்க. மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. நாம ஏன் பிதாவே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றோம்? நிறைய நேரம் பார்த்துருப்பீங்க, பாஸ்டர் ஜெபம் பண்றாரு அதனால பிதாவேன்னு சொல்லிடுவோம் அப்படி சொல்லி ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்ணும்போது ஏன் சொல்றோம்? ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் முடிக்கும் போதும் சரி ஆரம்பிக்கும் போதும் பிதாவே ஜெபம் பண்ணி முடிக்கிறான் ஆண்டவரே. ஏன் எதனால சொல்றோம்? அவர் தான் அந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார். எங்க சொல்லி கொடுத்துருக்காரு? மத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் வசனம். போதுமா? பாருங்க, வேத வசனம் சொல்றது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்ப இயேசு ஒரு காரியத்தை ஜெபத்தில் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இப்படிதான் ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்ப இயேசு பார்த்து ஜெபிக்க கூடாதான்? ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. பரிசுத்த ஆவியோட கேட்கலாம், தப்பு இல்லை. 3 பேரும் கேட்டாலும் ஒண்ணுதான். ஆனா ஒரு மாடல் சொல்லியிருக்கிறார். என்ன மாடல் சொல்லியிருக்கிறாரு? நீ பிதாவை நோக்கி என்னுடைய பெயர்ல போனா உனக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. என் நேம சொல்லி என் பேரை சொல்லி நீ போனா பிதாட்ட போனா அற்புதம் நடக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு செக்கு தர்றேன். செக்கு தரும்போது என்ன செய்வீங்க? செக்கை வாங்கிட்டு நேரா எங்க போறீங்க? பேங்க்ல போறீங்க. பேங்க்ல போய் என்ன சொல்றீங்க? இன்னார் செக்கு கொடுத்துருக்காரு. இப்ப என்னுடைய பேர் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. என் பேரை நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். அதை கொண்டுட்டு போய் நீங்கள் கொடுக்கும்போது, ஸோ இன்னார் கொடுத்துருக்காரு, அவர் அக்கௌண்ட்டில் இருக்கா, பார்த்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். அதே தான் பரலோகம் நமக்கு செய்யுது. அப்போ என் பேரில் என்ன இருக்கிறது? ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது. அந்த பேங்க்ல ரெக்கக்னிஷன் இருக்குது. இவருடைய அக்கௌண்ட் இங்கே இருக்கு, இவர் இவ்வளோ பணம் போட்டிருக்காரு, இவர் இருக்கிறார், இவரால் இவருடைய இதை கொடுக்க முடியும். அதே போல தான் இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும், பாவ மன்னிப்பு, சுகம், ஆரோக்கியம், பலன், செழிப்பு, ஆசீர்வாதம், விடுதலை எல்லாவற்றையும் சம்பாதித்து சிலுவையில வச்சுட்டு போயிட்டார். அல்லேலூயா. இனிமே நீங்க அழுது கதறி பிச்சை கேட்கிற மாதிரி கேட்டு உருண்டு பிறண்டு, இயேசுவே கொஞ்சமாவது இரக்கமாயிரும் ஐயா, எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஐயா, என் கஷ்டத்தை நீக்க முடியாதாயா அப்படின்னு சொல்லி நீங்க இயேசுநாட்ட உருண்டு பிறண்டு கேட்க வேண்டிய அவசியமே ஒரு பிச்சைக்காரர்கள் அல்ல. நிறைய பேர் ஜபிக்கும் போது கெஞ்சி கெஞ்சி நாங்கள் அழுகிறோம் ஆண்டவரே அப்படி சொல்லி அழுது அப்படி ஜபிக்கிறோம்னு ஆண்டவர் சொல்லலை. நல்லா புரிந்து கொள்ள. எதுக்கு அழுகிறோம்னா ஆத்மாக்களுக்காக கண்ணீர் விட்டு ஜபிக்கலாம், தவறே கிடையாது. அதுவும் ஆத்மா பாரத்தால் நம்ம ஜபிக்கிறோம். ஆனால் தேவைகளுக்காக என்ன செய்யாதீங்க? பிச்சைக்காரர்களா மாறிடாதீங்க. பெக்கர்ஸ் பிரேயர் அல்ல, ஒரு உரிமையின் ஜபம், தகப்பனோடு இருக்கிற உரிமை ஜபம், ரைட்ஸ். உங்களுக்கு பிதான்னு சொன்னாவே தகப்பன், ஃபாதர். அப்ப ஃபாதர்கிட்ட நீங்க போய் எப்படி நிற்பீங்க? அப்பாட்ட போய் நீங்க எப்படி நிற்பீங்க? பிள்ளைங்க அப்பாட்ட போய் எப்படி கேட்கும்? முட்டி போட்டு கீழே விழுந்து, அப்பா பார்த்து ஒரு 5 மிட்டாய் ஜவு மிட்டாய் வாங்கி கொடுத்துருப்பா, இல்லைன்னா வாழ்க்கையே போயிருப்பா, அப்படி அழுகுமா?
எனக்கு ஃபோன் இல்லைன்னா வாழ்க்கையே போயிருப்பான், அழுகுமா? கிடையாது, உரிமையாக கேட்கும். எனக்கு ஃபோன் கொடு, உன் ஃபோனை கொடு அப்படின்னு கேட்கும். அதுவே அதென்னது? பிள்ளைகள் தகப்படுத்துற உறவு. அல்லேலூயா. அதை போல தான் நீ ஜெபத்தில் போறீங்க. ஜெபத்தில் போகும்போது ஒரு தைரியத்தோடு போய் ஜெபிக்கிறீங்க. அதனால தான் எபிரேயர்கள் நிருபம் 4:16 சொல்லு, நீ ஏற்ற சமயத்தில் இரக்கத்தை பெறவும் சகாயத்தை கண்டடையவும் எங்க போறீங்க? கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேர கடவும். கிருபாசன தண்டையில போகும்போது தைரியத்தோடு, you are going to the throne of grace. கிருபையினுடைய சிங்காசனத்தில் போகும்போது எப்படி போறீங்க? கெஞ்சி கெஞ்சி அழுது அழுது. ஆண்டவர் சொல்லல, நம்முடைய தேவை நமக்கு பெருசா இருக்கலாம், பிரச்சனை நமக்கு பெருசா இருக்கலாம், கடன் இருக்கலாம், அல்லது அது இருக்கலாம், இது இருக்கலாம், பிள்ளைகளோட தேவை இருக்கலாம். நமக்கு நம்முடைய தேவை நம்ம கண்களை பெருசா இருக்கிறது. அதை வச்சு கண்ணீர் விட்டுனாதான் எப்படியாவது ஆண்டு இரக்கமாயிர மாட்டாரா? அது தப்பான ஜெபம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் தேவன் ஏகமா ஈரே அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் போதுமானவர், எல் ஷதாய், தாயை போல மார்புடையவர், நம்மை திருப்தி செய்ய முடியும், ஆல் சஃபிஷியன்ட் ஒன். அவர் எல்லாவற்றையும் நம்மை திருப்தி செய்ய ஒரு போதுமான கர்த்தர் அவர். நம்முடைய தேவைகள் நமக்கு பெருசா இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு அடுத்தடுத்த தேவைகள் பெருசா தெரியும். ஐயோ இவ்வளவு பெருசா இருக்கு, அப்படி இருக்கு, எப்படி இருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம தேவை பெருசு, ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவை ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேவை ஒரு தூசி மாதிரி, ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம தேவை ரொம்ப பெருசா நம்ம கண்ணில் தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்து நீ சொல்லும் போது நான் சொன்னபடியே அது ஆகும். அல்லேலூயா. நீ அந்த மலையை பார்த்து, நமக்கு மலை போல நிக்குது பிரச்சனை, ஒரு திருமண காரியமா இருக்கலாம், அல்லது பொருளாதார காரியமா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா இருக்கலாம். என்ன காரியம் நம்ம கண்ணில் பெரிய மலை போல தெரியுதோ, அந்த மலை போல இருக்கிற காரியம் நமக்கு கொஞ்ச நேரத்தில் பயத்தை தோற்றுவிக்கும். பிசாசு சொல்லுவான், இது உன்னால முடியும்ன்ற. நிச்சயமா முடியாது, எவனுமே உதவி செய்ய மாட்டான், அதெல்லாம் நடக்காது. பிசாசு சொல்லிட்டே இருப்பான், முடியாது. ஏன்னா பிசாசு திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்க வரான்றி வேறொன்றுக்கு வரான். நம்மகிட்ட இருக்கிற சந்தோஷத்தை திருடுறதுக்கு வர்றான், நிம்மதியை திருடுறதுக்கு வர்றான். பிசாசு உன் வாழ்க்கையை குலைச்சு போடுறதுக்கு வர்றான். நீ உன்னை ஒண்ணுமில்லாக்கிறதுக்கு தான் பிசாசு வந்துகிட்டே இருக்கிறான். அதனால வேதம் வசனம், பிசாசு பல்லு பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பை போல, பல்லு பிடுங்கப்பட்ட சிங்கத்தை போல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். 1 பேதுரு 5 சொல்லியிருக்குல்ல இல்லையா? எல்லாவற்றை குறித்து அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. சிங்கத்தை போல அப்படியே பின்னாடி சுத்தி சுத்தி வர்றான், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனா இதை பார்த்து நீங்க பயந்துடக்கூடாது. அல்லேலூயா. எப்போது என்ன சொல்லும்? என் தகப்பன் இடத்துல போகிறேன், என் தகப்பன் எனக்கு உதவி செய்ய போதுமானவர் என்று சொல்லுகிற விசுவாசத்தோடு தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க எந்த காரியமா இருக்கலாம் பாருங்க, ஒருவேளை சுகமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், அல்லது பொருளாதாரமா இருக்கலாம். எந்த காரியத்தை குறித்து நீங்க ஜெபிக்க போனாலும் உங்களுக்கு தேவன் பதில் தருவதற்கு போதுமானவர் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைங்க சொல்லுது மத்தேயு 16:23, அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள், மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தில் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அப்ப பிதாவிடத்தில் நீங்கள் கேட்கும்போது, இயேசுவின் நாமத்தில் கேட்கும்போது, ஏன் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம்? கவனிங்க, பிதாவிடத்தில் போய் கேட்கிறீங்க, ஏன் கேட்கிறீங்க? இயேசுவின் நாமத்தில். ஏன்னு சொன்னால் இயேசுவின் நாமத்திற்குள்ளாக சகல வல்லமையும் சகல அதிகாரம் அவருடைய நாமத்துக்குள்ள அடங்கியிருக்கு. வேதம் வசனம் சொல்லுது மத்தேயு 28 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு உண்டு. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சகல அதிகாரத்தையும் எனக்கு நான் வாங்கிட்டேன். இப்ப பிசாசு இந்த உலகத்தின் அதிபதி தான், ஆனா அவனை தோற்கடித்து ஜெயித்து எல்லா அதிகாரத்தையும் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இப்ப ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறாரு, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். அந்த அதிகாரத்தை என் நாமத்துக்குள்ள வைத்திருக்கிறேன். சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிகாரம், பாவத்தை ஜெயிக்கிற அதிகாரம். ஒருவேளை நீங்க போனுக்கு அடிக்டடா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால் அந்த போன் அடிக்ஷனை சபிக்கிறேன், இந்த போன் அடிக்ஷன்ல நான் விடுதலை ஆக்குகிறேன்
என்று நீங்க உங்க வாயை திறந்து உங்களுக்கு நீங்களே சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு உண்மை நல்லா புரிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க உங்க வாயை திறந்து நீங்க சொல்லணும். பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா கர்த்தர் என்ன சொல்லுங்க, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதிகாரம். என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்லும் பொழுது பாவ பழக்க வழக்கங்களா இருக்கலாம், பலவீனங்களா இருக்கலாம், நோய்களா இருக்கலாம், விட முடியாத கெட்ட பழக்கங்களா இருக்கலாம், அப்படின்னா உங்க மனதில் போராடுகிற கன்ஃபியூஷன்ஸா இருக்கலாம், உங்க மனதில் போராடுகிற குழப்பங்களா இருக்கலாம். எந்த காரியத்தையும் இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்லி பிரயோகிக்கும் போது அந்த நாமத்துக்குள்ள இருக்கிற அதிகாரம் வெளியே வரும். அல்லேலூயா. அந்த நாமத்துக்குள்ள மகிமை, அந்த நாமத்துக்குள்ள வல்லமை அந்த சூழ்நிலை மாற்றும், அந்த சூழ்நிலைக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அதனால இயேசுவின் நாமத்தை பிரயோகிக்கிறோம். அப்ப இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். நீங்க வாயை திறக்காத வரைக்கும் கர்த்தரால் எதுவுமே செய்ய மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே செய்யுமையா, இந்த சூழ்நிலை ரொம்ப கடிதம் இருக்கியா. இது ஏன் அப்படி சொல்றேன்னா, பிரதர் ஹேகின், கென்னத் ஹேகின் சொல்லி ஒரு தேவ மனிதர் இறந்துட்டாரு. அவர் கிட்டத்தட்ட 84 வயதில் வரைக்கும் உயிரோடு இருந்து ஊழியம் செய்து பல ஸ்தாபனங்களை, பல ஊழியங்களை அமெரிக்க தேசத்தை மட்டும் கிடையாது, உலகமெங்கும் அவர் மூலமாக விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர் ஒரு முறை கர்த்தர் அவனுக்கு காண்பிச்சாராம். ஒரு வியாதியுள்ள ஒரு மனுஷனுக்கு போய் ஜெபம் பண்ண போனாராம் பாருங்க. அப்படி ஜெபம் பண்ண போகல அவருக்காக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே இவனுக்கு இந்த அவனுடைய லங்ஸில் இருக்கிற அந்த வீசிங் அவன் மட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாராம். ஆண்டவர் ஒரு கண்ணை திறந்து காமிச்சாராம். ஆண்டவர் கண்ணை திறக்கும் போது அந்த 2 லங்ஸ்லையும் குட்டி குட்டி வவ்வால் மாதிரி 2 உட்காந்துருந்துச்சான். இப்போ சொல்லிட்டு இருந்தாரா, டே வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை சொல்லு, அந்த நாமத்தை சொல்லி அதில் இருக்கிற அசுத்தாவி விரட்டு அப்படின்னாராம். அப்போ அவர் என்ன சொன்னாராம், இயேசுவின் நாமத்தில் அந்த லங்ஸில் இருக்கிற அசுத்தாவே இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னாராம். அப்படி சொன்ன மாத்திரத்தில் அந்த 2 வவ்வால் போல் இருக்கிற அசுத்தாவிகள் டம்மு டம்னு கீழே விழுந்துருச்சான். உடனே அந்த மனுஷன் உடனே ஒரு செகண்ட்ஸில் அவன் சரியாயிட்டான். அவர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தை நீ சொல்லும் பொழுது பிசாசு உடனே கீழ்ப்படுகிறான். நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவரை நீ இதை செய்யும், நீ சுகமாக்கும். அது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. ஆண்டவரா பார்த்தது செய்வாரா அப்படின்னா ஆண்டவரா செய்ய மாட்டாரு. என்ன பிரதர் சொல்லிட்டீங்க? ஆண்டவரா செய்ய மாட்டாருங்க. உங்க சூழ்நிலையை அவரா பார்த்து மாற்ற மாட்டாரு. அவர் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்தை உங்கள் வாயிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாயில தான் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் சகலத்தை அவர் செய்து முடித்து பரலோகத்திலே சிங்காசனத்திலே வலது பார்சல உட்கார்ந்தார். இப்ப என்ன சொல்றாரு, நீ வாயை திறந்து சொல்லு. ஏன்னா அந்த அதிகாரம் ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாயிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எங்க சொல்லியிருக்கு? நீதிமொழியில் 18:21 சொல்லியிருக்கு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, அதில் பிரியப்படுகிற அந்த கனியை புசிப்பார்கள். நீ பிரியப்பட்டா கனியை புசிக்கலாம், பிரியப்படலாம் அது அப்படியே இருக்கும். உன் சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ உன் வாயை திறந்து சொல்லணும். பிரச்சனையை பார்த்து பேசணும், மலையை பார்த்து பேசணும். உன் சூழ்நிலைகள் எதுவான அதை பார்த்து நீ பேசும் பொழுது அந்த சூழ்நிலை மாறும், வியாதி மாறும், பாவ பிரச்சனை மாறும், குழப்பம் மாறும், மனதில் இருக்க சோர்வு மாறும். ஒரு விசுவாசி டிப்ரெஷன்ல இருக்கான்னு சொல்லக்கூடாது. ஒரு விசுவாசி டிப்ரெஷன்ல இருக்கான்னு சொல்லக்கூடாது. ரொம்ப நாள் நான் அதை அங்கீகரித்துட்டு இருந்தேன். என்னன்னா விசுவாசிக்கு டிப்ரெஷன் வரும் போல இருக்கு. இல்ல, வரக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அதிகமாக விசுவாசிகள் இந்த வார்த்தையை பிரயோகிக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் இதை என்ன செய்யறாங்க, பிரதர் நானும் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன் பிரதர். டிப்ரெஷன்ற வார்த்தையை ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் சொல்லிட்டு இருந்தேன். சேலை உள்ள இருக்கும்போது அவன் கிறிஸ்டியன் டாக்டர் தான். அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னாங்க, இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்தாதீங்க. நாங்கள் என்னை பார்த்து, ஏன்னா அது நமக்கு சொல்லப்படுற வார்த்தை இல்லை, ஒரு மென்டலி டிஸார்டராக இருக்கிறவங்க சொல்லப்படுற வார்த்தை. இந்த வார்த்தை டிப்ரெஷன் வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னாங்க. அப்போ யோசித்து பாருங்க, நம்ம மக்கள் என்ன செய்யறோமோ அசால்ட்டாக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். நீ என்ன யூஸ் பண்றியோ வாயில அதை பிசாசு உடனே பிடிப்பான்.
நீங்க எதிர்மறையா பேசுறீங்கன்னா உடனே பிடிப்பான். பிரதர் ஒரே குழப்பமா இருக்கும் பிரதர், டிப்ரெஸ்ஸா இருக்கும் பிரதர், இது வந்து அசால்ட்டா சொல்றீங்கன்னா உடனே பிசாசு வாயின் வார்த்தையின்படி ஆகட்டும் அப்படின்வான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப உன் வாயில தான் கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும், எதிர்மறையான காரியமும் நேர்மறையான காரியமும், ஆசீர்வாதமும் தரித்திரமும் எங்க இருக்கு? உங்க நாக்குல இருக்குது. நீ விடுதலை வேணுமா, விடுதலை நீ பேசணும். சுகம் வேண்டுமா, சுகத்தை பேசணும். ஆசீர்வாதம் வேண்டுமா, அதை பேசணும். சமாதானம் வேண்டுமா, அதை பேசணும். எதை பேச வேண்டுமோ அதை பேசணும். எப்படி சொல்றீங்க? மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம், இதை பார்த்து முடிக்க போறோம். மத்தேயு 16:19 வசனம் பாருங்க. ஆ ஆ ம் 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 பாருங்க, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் சொல்றார். உடனே நம்ம என்ன சொல்றது? பேதுருக்கு தான் சாவி கொடுத்தாரு போல பிரதர். இதை நிறைய பேர் எடுத்துட்டு நிறைய சபைகளையும் சரி, பேதுருக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்காரு? சாவி கொடுத்துருக்காரு. அவர் வந்து பரலோக வாசல்ல இருந்துகிட்டு இருக்காரு. நம்ம போனோடனே கேட்ட திறந்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு தான் அவர் சாவி கொடுத்துருக்காரு, பரலோகத்தின் ராஜ்யத்தை. இல்லை இல்லை இல்லை, தப்பு. அதுக்கு முந்தின வசனம் படிச்சீங்கன்னா சொல்லியிருக்கோம். அவன் வந்து ஒரு வெளிப்படுத்தலான அறிவுல ஒரு காரியத்தை சொல்லுறான். ஆண்டவர் கேட்பார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்பார். உடனே என்ன சொல்லுவான்? சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் தீர்க்கதரிசி என்று சொல்லுவார்கள், அப்படி சீஷர்கள் சொல்லுவாங்க. ஆனா டக்குன்னு பேதுரு என்ன சொல்லுவாரு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஒரு பெரிய ஒரு வெளிப்படுத்தலை, ஒரு ரெவல்யூஷனை அங்க சொல்றான். அப்படி சொன்ன மாத்திரத்துல இயேசு என்ன சொல்றாரு அங்க? ஆ ஆ ம் 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 இயேசு ஒரு காரியத்தை ரொம்ப முக்கியமா ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மாமிச ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல. அப்ப மாமிசமும் ரத்தமும் வெளிப்படுத்த முடியாது. பிதாவாகிய தேவன் ஒரு வெளிப்பாட்டை தர முடியும், ஒரு வெளிச்சத்தை தர முடியும். உன் இருதயத்துல தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு வெளிச்சத்தை உனக்கு தர முடியும். அதை தான் இங்க சொல்றாரு. பேதுரு சொன்ன அந்த வார்த்தையில ஒரு வெளிச்சம் இருக்குது. என்ன வெளிச்சம் இருக்கு? இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இவர் ரட்சகர், இவர் தான் மீட்பர் என்ற ஒரு பெரிய வெளிச்சத்தை. எந்த வெளிப்பாட்டு அறிவு? நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் அறிவுல, தேவனை அறிகிற அறிவுல. நாலேஜ் சொன்னாரல்ல, வெளிப்பாட்டு அறிவு. அந்த வெளிப்பாட்டு அறிவின் மேல் என் சபையை கட்டுகிறேன். அந்த ரெவல்யூஷன் நாலேஜ் மேல என்னுடைய வெளிப்பாட்டு அந்த என்னுடைய சபையை கட்டுகிறதுல நாம் இருக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. என்ன சொல்றாரு? பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்போ பூலோகத்துல எதெல்லாம் நீ ரிலீஸ் பண்றியோ அது பரலோகத்துல கட்டப்பட்டு ஆயிற்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க உங்க வீட்டுக்கு வந்து திடீர்னு பண தேவை இருக்குது, இயேசுவின் நாமத்தில் பணமே வா அப்படி சொல்லலாம். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வரல, இயேசுவின் நாமத்திலே ப்ரொமோஷனே கட்டவிழ்க்கப்படுவதாக சொல்லலாம். நீங்க எதெல்லாம் வாயை திறந்து சொல்றீங்களோ அது கட்டவிழ்க்கப்படும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க வீட்டுக்கு மட்டும் கிடையாது, உங்க தேசத்துக்கு, உங்க சொசைட்டிக்கு, உங்களுடைய மக்களுக்கு, குடும்பத்தாருக்கு எதை நீங்க வாயை திறந்து இது வேண்டும் என்று சொல்லி அதை ரிலீஸ் பண்றீங்களோ அந்த ரிலீஸ் பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ரிலீஸ் பண்ணிட்டார் ஏற்கனவே. அல்லேலூயா. எப்படி பிரதர் சொல்றீங்க? கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்து விட்டார். அவருடைய ரத்தத்தை செய்து சம்பாதித்து வைத்திருக்கிறார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ வாயை திறந்து சொல்லு. You must proclaim it. நீ சொல்லாத வரைக்கும் கர்த்தரா செய்ய மாட்டார். எப்படி சொல்றீங்க? இதே வார்த்தை ஆம்பிளிஃபைட் வேதாந்தம் சொல்லி என்ன சொல்லிருக்கு? I will give you the keys, bracketல authority அப்படின்னு போட்டிருக்கு, of the kingdom of heaven and whatever you bind. எதை கட்டுறீங்களோ அதை பிராக்கெட்ல இன்னொரு பிராக்கெட் என்ன சொல்லியிருக்கு? forbid, declare to be improper and unlawful. சட்டவிரோதமான காரியங்களை நீ கட்டலாம். சட்டத்துக்கு புறமான காரியத்தை என்ன செய்யலாம்? நீ வாயை திறந்து இது நடக்கக்கூடாது அப்படின்னா நடக்காது. என் சொசைட்டியில் இது நடக்கக்கூடாது அப்படின்னா நடக்கக்கூடாது.
எப்போ நீ வாயை திறந்து. அதனால தான் நம்ம ஜெபிக்கிறோம். எங்கள் சொசைட்டியில் வாலிப பிள்ளை ரட்சிக்கப்படணும், தவறான காரியம் நடக்கூடாது. நீ என்ன சொல்றியோ அது நடக்கும். நம்ம சொல்லாத வரைக்கும் அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். பிசாசு செஞ்சுட்டே இருப்பான். பிசாசுடைய காரியங்களை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அதிகாரம் இயேசுநாட்ட இல்லை. அதிகாரம் உன் வாயில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிறைய நேரம் உங்க பிள்ளைகள் கெட்ட வழியில போறாங்க. அப்ப ஐயோ கெட்டு போறான் பிரதர், எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எப்படியாவது திருப்பி ஆண்டவர் கொண்டு வருவார். ஆனா நம்ம என்ன சொல்லலாம், அவனுக்கு பிறகு கிரியை செய்கிற அசுத்தாவி இயேசு நாமத்தில் சபிக்கிறேன், போ. நீ கட்டளை இட்டால் அந்த கெட்ட வழியிலிருந்து உன் பிள்ளை சீக்கிரமா திரும்புவான். பிரதர் ஒரு நேரம் சொல்லிட்டேன், ஆனா எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. தொடர்ந்து சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. ஆண்டவரே நிச்சயமா நான் சொல்றேன், உம்முடைய நாமத்தின் அதிகாரத்தின்படி சொல்றேன், இந்த சூழ்நிலை மாறுவதாக மாறும். அல்லேலூயா. அப்ப அந்த சூழ்நிலைய பிரச்சனையை நீங்க மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார், நீங்க தடை செய்யணும், நீங்க அதை ஃபர்பிட் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, இம்ப்ராப்பர் எது ஒழுங்கில்லாம இருக்கோ அதை ஒழுங்காக்குறது யாருடைய வேலை? உன்னுடைய வேலை, என்னுடைய வேலை. நீ தான் வாயத்திறந்து சொல்லு. யூ மஸ்ட் டிக்ளேர். இம்ப்ராப்பரா இருக்குதா ப்ராப்பரா மாத்தும்படி நான் சொல்லுகிறேன். நான் நிறைய நேரம் எங்கெங்க போறேன்னா சொல்லிட்டே போவேன். ரோடு சரியில்லைன்னா ஆண்டவரே ரோடு போடப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அடுத்த தடவை போகும்போது ரோடு போட்டு வச்சிருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் இது நடப்பதாக அப்படின்னு சொல்லுவேன், நடக்கும். மழை நிறுத்தப்படுவதாக நிறைய நேரம் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்திருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருஷமா சுவிசேஷ கூட்டங்கள்ல எங்க கிராமங்கள்ல போறோம், திடீர்னு மழை வர்ற மாதிரி இருட்டிட்டு வரும். ஜெபம் பண்ணும், ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் மழை மேகங்களை 9 மணிக்கு முடிக்கிற வரைக்கும் ஒரு செட்டு போயக்கூடாது, போ. நிச்சயமா போயிடுச்சு. இதுவரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் தான் நம்ம காமிச்சிருக்காரு. கடல் மேல் நடந்து என்ன சொல்லியிருக்காரு, இறையாதே அமைதலாரு. நீ காத்த பார்த்து பேசலாம், கடலை பார்த்து பேசலாம், இயற்கையை பார்த்து பேசலாம். அதிகாரத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார். எங்க? கல்வாரியில. ஏன் ரெஸ்டோர் பண்ணார்? ஆதாம் இழந்து போயிட்டான். ஆதாம்கிட்ட கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். ஆதாம்கிட்ட சொன்னார், இந்த பூமியை ஆளக்கூடிய அதை ஆண்டு கொள்ளுங்கள் ஆண்டு சொன்ன, நீ பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள், ரூல் அண்ட் ரெயின். இந்த உலகத்தை நீ ஆளக்கூடிய அதிகாரத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தை இழந்து போயிட்டான் ஆதாம. சிலுவையில கர்த்தர் உனக்காக எனக்காக அந்த அதிகாரத்தை அவர் வெற்றி சிறந்து அதிகாரத்தை ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்ப அந்த அதிகாரத்தை பிரயோகிக்கணும்னா இயேசுவை பார்த்து செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் செய்யணுமா? யோசித்து பாருங்க. அவர் சிங்காசனம் உட்கார்ந்துருக்காரு. நீ கெஞ்சின்னு கெஞ்சணும் இல்ல, நீ ப்ரொக்ளைம் பண்ணணும்னு சொல்றாரு, டிக்ளேர் பண்ணணும்னு சொல்றாரு. வாயை திறந்து சொல்லு. தடை செய்ய வேண்டியதை தடை செய், ரிலீஸ் பண்ண வேண்டியதை ரிலீஸ் பண்ண. அப்படி செய்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்யக்கூடிய அற்புதங்கள் ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. உண்மையாவே நீங்க செய்து பாருங்க. நீங்க செய்து பார்க்கும்போது அற்புதத்தை பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்ம வாயில தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சில நேரம் வேலை செய்ய போகும்போதே இன்னைக்கு ஒன்றும் நடக்குமோ நடக்காத பிரதர், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா அன்னைக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. நம்ம தலைமையில இருக்கிற விதி பிரதர், அந்த விதியினால தான் இப்படி என் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு எப்படின்னு நிறைய பேர். நீ விதி என்னன்னா விதியே தான். என் வாழ்க்கையுடைய விதியை கர்த்தர் சிலுவையில் மாத்திட்டாரு. நான் ஜெயமுள்ள ஆள் தான், வெற்றியுள்ள ஆள் தான். நான் கை வச்சா வாக்கியம் அப்படின்னு சொன்னேன், கை வச்சா வாய்க்கும். அல்லேலூயா. இந்த வாயின் வார்த்தையில உங்க ஜெபத்துல நீங்க எதை கேட்பீங்களோ அது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. நீ ஏற்ற காலத்தில் தேசத்துல மழை பெய்யும்படி கர்த்தர் பொக்கிஷாலாய தம்முடைய வானத்தை அவர் உனக்கு திறந்திருக்கிறார். நீ எதெல்லாம் தொடுறியோ அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல இருக்கும்போது விசுவாசத்தோடு வார்த்தையை பேசணும், விசுவாசத்தோடு சொல்லணும். நீ சொல்லும் போது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு சூழ்நிலைகள் மாறும். அப்ப நீ பூலோகத்துல எதை கட்டுறியோ கர்த்தர் அதை கட்டிட்டாரு. பூலோகத்துல எதை கட்ட விழுக்கிறியோ அதை பரலோகத்துல கட்ட விழுத்து விட்டார். அப்ப ஜெபத்துல எதெல்லாம் கேட்கும்போது அதை கேட்கும்போது கர்த்தர் உடனே அவர் செவி சாய்க்கிறார். அற்புதம் நமக்கு நடக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துற வரைக்கும் கர்த்தரா செய்ய மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரா பார்த்து செய்வார்னா கர்த்தரா செய்ய மாட்டார். கர்த்தர் அதிகாரத்தை உங்க கையில கொடுத்துருக்காரு, உங்க வாயில கொடுத்துருக்கிறார். நீங்க அந்த வாயில ஜீவனை வச்சு பேசணும், வார்த்தையை வச்சு சொல்லணும்.
சொல்லும் போது அதிகாரம் நடக்கும், அது சூழ்நிலைகள் மாறும், சமாதானம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகணும். உங்களுடைய பிள்ளைகள் சுகவீனமா இருக்காங்களா, உங்க பிள்ளைகள் மேல கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் தலைமுகளான் பிள்ளைகள் சுகமானார்கள் என்று சொல்லுங்க. அவர் சிலுவையில சுகத்தை கொடுத்திருக்கிறார், அந்த சுகத்தை ப்ரொக்ளைம் பண்றேன், பிள்ளைகள் மேல ப்ரொக்ளைம் பண்றேன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா தான் நடக்கும். பிசாசை பார்த்து எதிர்த்து நெல்லுங்கள். வேதவசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க நிக்காத வரைக்கும் கத்தரா எதுவும் செய்ய மாட்டாரு. நம்ம வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். பிதாவே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கேட்ட வசனத்தை அறிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நடக்க நான் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபத்தை குறித்து இந்த காலை வேளையில் தியானித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியான தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசியினுடைய அதிகாரங்களை குறித்து வெளிச்சத்தை தருவீராக. மனக்கண்களை பிரகாசமாக்குவீராக. வேத வசனத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கை உடைய பிள்ளைகளை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையில விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். அதில் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் வாய்க்கட்டும். உடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் எல்லா விதத்திலும் பெருகுவார்களாக. பரிபூரணம் உண்டாவதாக, நிறை உண்டாவதாக, பொருளாதாரத்தில் வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Lord, I thank you, Lord. Lord, I thank you. Oh, worship you, Lord Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எப்போது ஜெபித்தாலும் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் பதில் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையும் தயவும் சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். ஜீவன நாட்களாம் நன்மையும் கிருபையும் தொடர்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் இன்றைக்கு என்றைக்கும் கர்த்தருடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.